அன்பானவர்களே, குர்ஆன்ல பொருளாதாரத்தை பற்றி வரக்கூடிய வசனங்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு இடத்தில் அல்லாஹ் பொருளாதாரத்தை ஃபத்ல் என்று கூறுகின்றான், சிறப்பிற்குரியது, ஹைர் என்று கூறுகின்றான், ஜீனத் என்று கூறுகின்றான். அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வம், பொருளாதாரம், இது எல்லாம் அலங்காரங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலக வாழ்க்கையில நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அலங்காரம். அன்பானவர்களே, ஃபத்ல், ஹைர், ஜீனத், சிறப்பிற்குரியது, அலங்காரம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய குழந்தை செல்வமும் உங்களுடைய பொருளாதாரமும் ஃபித்னா, சோதனை என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்போ அல்லாஹ் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம பொருளாதாரம் ஃபஸ்ல், ஹைரு, ஜீனத்தா அல்லது ஃபித்னாவா அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது நாம தான். அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்துட்டான். அல்லாஹ் நம் மீது கடமையாக ஆக்கிய ஜகாத்தை ஒவ்வொரு வருடமும் முறையாக கணக்கு செய்து நாம் ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றுவோமே ஆனால், அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து தான தர்மங்கள், சதகாக்களை நாம் செய்வோமே ஆனால், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் சிறப்பிற்குரியதாக இருக்கும், அது அலங்காரமாக இருக்கும். இல்லை அல்லாஹ் கடமையாக்கின ஜகாத்தை நாம் வெளியாக்காமல் விட்டுவிட்டால், ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டா குறைஞ்சிருமே, காசு கம்மி ஆயிருமே அப்படின்ற பயத்தில், அல்லது ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் விதியாக்கிய கடமையாக்கிய அந்த சக்காத்தை வெளியில எடுக்காம விட்டுட்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த பொருளாதாரமே நமக்கு ஃபித்னாவாக, அல்லாஹ் சொல்வது போல் சோதனையாக நமக்கு அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக.